அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி நடந்த டிஇடி எக்ஸாம், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், இந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் நடந்தது. அதுக்குண்டான மாஸ்டர் ஆன்சர் கீ, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து விட்டுருக்காங்க, ஆசிரியர் தேர்வாரை விட்டுருக்காங்க. அதோட இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஏற்கனவே செகண்ட் பேப்பருக்கு ஏர்லியராக பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர், அதாவது டிஇடி பேப்பர் 1 எழுதினவங்களுக்கு அதுக்குண்டான மாஸ்டர் கீ, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த கீ வந்து இதில் பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, ஏதாவது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி, ஆன்சர் தப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சொல்லலாம், கமெண்டில் சொல்லுங்கள். அதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு வேணால் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குனே 15ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்தது. ஸோ 1 வீக் டைம் இருக்கிறதுனால, நீங்கள் 22 வரைக்கும் டைம் இருக்கிறதுனால நீங்கள் 28th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எதுவும் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின்ஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாமா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அப்புறம் அதுக்குண்டான ப்ரூஃப் எங்கே இருக்குது, எந்த புக்கில் இருக்குது, எல்லாமே ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து சொல்லணும். அது வந்து பழைய புக்காக இருக்கலாம், புது புக்காக, இப்போ உள்ள புக்காக இருக்கலாம். எந்த ப்ரூஃபாக இருந்தாலும் புக் ப்ரூஃப் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அப்படி தான் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் கீயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு, இந்த கொஷின் டவுட்டாக இருக்குது, இந்த ஆன்சர் கரெக்டாக தவறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு 20th எல்லாமே சொல்லிடுவோம். நீங்கள் அதுக்கப்புறம் 21, 22 2 டேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம், அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரி இருந்தால். ஸோ இந்த ஃபஸ்ட் பேப்பருக்கு என்னென்ன கீ ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 4 கொஷினுக்கு வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் போட்ட கொஷினுக்கு எல்லாத்துக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ டென்டேட்டிவ் கீ படி, அதுக்கப்புறம் ஃபைனல் கீ வரப்போ இன்க்ரீஸ் ஆகலாம், குறையலாம். ஸோ இந்த டைம் படி உங்களுக்கு 4 ஸ்டார் போட்ட கொஷினுக்கும் 4 மார்க் எல்லாத்துக்கும் அவார்டட். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போ முதல் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கூற்று 1 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இதை பற்றினது கூற்று 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அனைத்து அம்சங்களும் நெருக்கமான தொடர்பு கொண்டவை. கூற்று 2 மனவெழுச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துடனும் தொடர்புடையது. மனவெழுச்சி மற்றும் சமூக இணக்கமும் உடல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு 30 கொஷின் சைக்காலஜியில் இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். அடுத்து 2வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் நியூரானின் பகுதி அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நியூரானின் பகுதி அல்லாதது புகுவாய். இது மட்டும் புகுவாய் மட்டும் கிடையாது, இது எல்லாமே நியூரானில் இருக்கும். அடுத்த 3வது கேள்வி, நமது அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன் அட்ரினலின் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமது அவசர காலங்களை சமாளிக்க உதவும் ஹார்மோன். ஆப்ஷன் பி. 4வது கேள்வி, எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியில் நுழையும் நிலையானது 4ஆம் நிலை. எரிக்சனோட 4ஆம் நிலை தான் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையானது தொடக்கப்பள்ளியில் மன சமூக கோட்பாட்டின்படி நுழையும் நிலை. ஆப்ஷன் சி 4ஆம் நிலை. அடுத்த 5வது கேள்வி, பின் வருவனவற்றுள் கற்றலின் இலக்காக அமையாதது எது? கற்றலின் இலக்காக அமையாதது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான முதிர்வை பெறுதல். ஆப்ஷன் டி. அடுத்து 6வது கேள்வி, எல்ஏடி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தேன். எல்ஏடி அப்படிங்கிறது லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ். பார்த்திங்கன்னா எல்ஏடி அப்படிங்கிறது லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ். ஆப்ஷன் பி. 7வது கேள்வி, உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது ஒருதர திசையானது. உணர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான உறவானது ஒருதர திசையானது. ஆப்ஷன் பி. அடுத்த 8வது கேள்வி, எரிக்சனின் உள சமூக கோட்பாட்டு படிநிலையின் அடிப்படையில் பிறப்பு முதல் முதிர்வு வரை வரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்கு. எரிக்சனோட ஏற்கனவே சமூகம் வந்தது பார்த்துருக்கோம். உள சமூக கோட்பாட்டின்படி பிறப்பு முதல் முதிர்வு வரை உள்ளவற்றை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதநிலை, அதுக்கப்புறம் பாலுணர்வு நிலை, அடுத்தது உள்ளுறைவு நிலை, அடுத்தது கடைசியாக குமரப்பருவ நிலை. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 8வது கேள்வி, 2 கூற்று கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. அந்த 2 கூற்றுலுமே வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 பச்சிளம் குழந்தைகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகளை வகைப்படுத்த பரவலாக பயன்படுத்தப்படும் முறை மேக்ஸ் முறையாகும்.
இரண்டாவது கூற்று, பச்சிளங்குழந்தைகளின் முக தசைகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை உணர்வு நிலைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ கூறப்பட்ட 2 கூற்றுங்களும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டும் சரி. கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரி, ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க 10வது கேள்வி. இந்த பொறுத்துக பொறுத்த வரைக்கும் இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது சங்கிலி தொடர் கற்றல் அப்படிங்கிறது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட எஸ்ஆர் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். அடுத்து 2வதுக்கு நேராகவே இருக்குது. கருத்துக்களை கற்றல் என்பது தூண்டலுக்கு ஏற்ப சரியான துலங்களை வழங்குதல். ஆப்ஷன் சி, வாய்மொழி கற்றல் என்பது தூண்டல் துலங்களுக்கான தொடர் துலங்களை வெளிப்படுத்துதல். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டி, பிரச்சனைகளை தீர்க்க கற்றல் அப்படிங்கிறது அறிதிறன்களை உள்ளடக்கியது. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அந்த ஆப்ஷன் சி. இந்த பொறுத்துக்குண்டான பட்டியல் 1 மற்றும் 2க்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 11வது கேள்வி. ஸ்கின்னரின் ஆக்க நிலைநிறுத்த கற்றல் சோதனையில் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது ஆப்ஷன் ஏ தானியம். ஆப்ஷன் ஏ தானியம். 11வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தானியம். ஸ்கின்னரின் ஆக்க நிலைநிறுத்த கற்றல் சோதனையின் புறாவுக்கு வலுவூட்டியாக இருப்பது தானியம். 12வது கேள்வி. குழந்தைகள் விளையாடும் போது வெற்றி மற்றும் பரிசு பெறுவது எதனோடு தொடர்புடையது? ஆப்ஷன் டி, விளைவு விதி. 12வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விளைவு விதி. அடுத்து 13வது கேள்வி. யானைக்குட்டி, அதாவது யானைக்கன்று பிறந்தவுடன் எழுந்து நடப்பது அப்படிங்கிறது இயல்பூக்க கற்றல். யானைக்குட்டியானது, யானைக்கன்றானது பிறந்தவுடன் எழுந்து நிற்பது என்பது இயல்பூக்க கற்றல். அடுத்து 14வது கேள்வி. ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுப்பது இவ்வகை கற்றலாகும். பிரச்சனை தீர்த்தல் கற்றல். ஆப்ஷன் சி. 15வது கேள்வி. ஆக்க நிலைநிறுத்த கற்றல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீஜியன் பாக்ஸ், அதாவது புறாப்பெட்டி சோதனை கருவியை பயன்படுத்தியவர் ஸ்கின்னர். ஆக்க நிலைநிறுத்தம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புறாப்பெட்டியை வந்து பயன்படுத்தினவர் ஸ்கின்னர். 16வது கேள்வி. பொறுத்துகளை வந்து ஒரு இதில் பேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான சைக்காலஜிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தாண்டேவை பொறுத்த வரைக்கும் பரிசு மற்றும் பாராட்டு. தாண்டே வந்து பரிசு மற்றும் பாராட்டு. ஸ்கின்னர் வலுவூட்டல், நடத்தை வலுவூட்டல். அடுத்தது பாவ்லோ வந்து பார்த்திங்கன்னா பதில் நடத்தையை கற்றல். அடுத்தது கோலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனுள்ளது மற்றும் இலக்கு நோக்கியது அவரோடது கோலர். அதனால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்து 17வது கேள்வி. புதிதாக பிறந்த பறவைகள் அல்லது நாய்க்குட்டிகள் அவற்றிற்கு முன் செல்லும் பொருட்களை பின்தொடர்ந்து வாழிடத்திற்கு செல்வது அப்படிங்கிறது உருப்படுத்துதல் அல்லது அடியொற்றல். அதாவது புதுசாக பிறந்த பறவைகளாக இருக்கட்டும், நாய்க்குட்டிகளாக இருக்கும், அதுக்கு முன் செல்லும் பொருட்களை பின்தொடர்ந்து அப்படி போகிறதுக்கு பேர் உருப்படுத்துதல் அல்லது அடியொற்றல். ஆப்ஷன் சி. 18வது கேள்வி. ஒரு குழந்தை விளையாடும் போது பொம்மையை தொடுவதை விட அந்த பொம்மையின் சாயலை கண்டு அதன் செயல்களை கற்பனை செய்கிறது. இது எந்த பொதுமை கருத்துருவாக படிநிலையை குறிக்கிறது? எந்த பொதுமை கருத்துருவாக்க படிநிலையை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவக நிலை. அது வந்து உருவம், அதனால் பார்த்தீங்கன்னா உருவக நிலை. ஆப்ஷன் டி. 19வது கேள்வி. மக்கள் பச்சை நிற விளக்கு ஒளிர்வதை கண்டவுடன் சாலையை கடப்பது நிதின் பார்த்து தானும் பின்பற்றுகிறான். இந்நிலையில் நிதின் எந்த நிலை சிந்தனையை பயன்படுத்தினார் அப்படின்னா குறியீட்டு நிலை. அந்த சிக்னலில் வந்து பச்சை கலர் விழுந்தோன்னே என்ன பண்ணுறோம், கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்போ அந்த நிலையை அந்த ஒருவர் வந்து பார்த்து அதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அதை பின்பற்றுறார் அப்படின்னா அது என்ன நிலைனா குறியீட்டு நிலை. 20வது கேள்வி. பள்ளிக்கூடம் என்ற சொல்லை ஒரு கருத்தாக கருதுவது ஏன்? பள்ளிக்கூடம் என்ற சொல்லானது ஒரு கருத்தாக கருதுவது அறிவை கட்டமைப்பதற்கான ஓர் இடம். பள்ளிக்கூடம் என்பது அறிவை கட்டமைப்பதற்கான ஒரு இடம். அதனால் ஆப்ஷன் சி. 21வது கேள்வி. புலனியக்க நிலை, அதுக்கப்புறம் பட்டியல் 1, 2, 2 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிலையும் கொடுத்துட்டு அதோட வயது கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புலனியக்க நிலை அப்படிங்கிறது 0 முதல் 2 வயது வரை. புலன் அப்படிங்கிறது உறுப்பு, அந்த உறுப்பு இயக்க நிலைவானது பிறந்தது முதல் 2 வயது வரை உள்ளது புலனியக்க நிலை. அடுத்து
செயலுக்கு முற்பட்ட நிலை, அந்த புலனியக்க நிலைக்கு அப்புறம், இந்த புலனியக்க நிலைக்கு அப்புறம் செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படிங்கிறது 2 முதல் 7 வயது வரை உள்ளது. அதுக்கப்புறம் புலனீடான செயல்நிலை, புலனீடான செயல்நிலை அப்படிங்கிறது 7 முதல் 11 வயது வரை, 7 முதல் 11 வயது வரை. அடுத்து 4வது கருத்தியல் நிலை. கருத்தியல் நிலை என்பது 11 வயதுக்கு மேல். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டரை கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கணும். புலனியக்க நிலை அது வந்து 0 to 2 வயது வரை. அடுத்த செயலுக்கு முற்பட்ட நிலை இந்த 2லேருந்து 7 வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளது 7 to 11 வரைக்கும் உள்ளது புலனீடான செயல்நிலை. கடைசியாக தான் செயலுக்கு முற்பட்ட நிலையானது கடைசியாக உள்ளது 11 வயதுக்கு மேலே உள்ளது, அதாவது கருத்தியல் நிலை. அப்போ இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று மற்றும் காரணத்தை பொறுத்த வரைக்கும் கூற்று ஏங்கிற கூற்று என்ன கூற்று சொல்லியிருக்காங்க அசர்ஷனில், முன் குழந்தை பருவத்தில் காணப்படும் பெரும்பாலான உயரிய மனவெழுச்சி உடலியலின்றி உளவியல் சார்ந்தது. காரணம், குழந்தைகள் தங்களால் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிக்க இயலும் என கருதப்பட்டவற்றை செய்ய முடியாத போது கோபம் கொள்கின்றனர் அப்படின்னு அதற்குண்டான காரணம் சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு விடை வந்து கொடுக்கப்பட்ட அசர்ஷன் கூற்று மற்றும் அதற்கு உண்டான காரணம் இரண்டும் சரி. மேலும் கொடுக்கப்பட்ட காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கம், ஆப்ஷன் ஏ. அடுத்து 23வது கேள்வி, பின் குழந்தை பருவம் என்பது ஏறக்குறைய மனவெழுச்சி அமைதி கொண்ட பருவம். பின் குழந்தை பருவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லேட் சைல்டுஹுட் அப்படிங்கிறது மனவெழுச்சி அமைதி கொண்ட பருவம். கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் மிக பொருத்தமான காரணத்தை தேர்ந்தெடுக்கும். அப்போ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மனவெழுச்சி அமைதி கொண்ட பருவம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பொருத்தமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்கள் தனி மற்றும் குழு விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் தனியாகவோ குழுவிலோ விளையாடுவதற்கு ஈடுபடுகிறார்கள். இதுதான் இதுக்கு ஒரு பொருத்தமான காரணமாக கூறப்பட்டிருக்கு. அடுத்து 24வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். கூற்றானது ஆய்வுக்குரிய செயல் திட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க ஆசிரியர்கள் உதவ வேண்டும். கூற்று 2, மாணவர்கள் தானே கற்பதற்கு உதவ ஆசிரியர்கள் விரிவுரை முறையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2ஆனது தவறு. மாணவர்கள் தானே கற்பதற்கு உதவ ஆசிரியர்கள் விரிவுரை முறையை லெக்சர் அந்த இதை வந்து பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூற்றானது தவறு, முதல் கூற்றானது சரி, ஆப்ஷன் சி. அடுத்து 25வது கேள்வி, குழந்தை தன் அன்றாட வாழ்வில் சமூக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி மற்றும் மொழி வளர்ச்சியை பெற எவ்வகை கற்றல் உதவுகிறது? ஆப்ஷன் டி, பின்பற்றி கற்றல், இமிட்டேஷன், ஆப்ஷன் டி. அடுத்து 26வது கேள்வி, பொறுத்துக. அதாவது பட்டியல் 1, 2 ரெண்டுமே வந்து பொறுத்துகள் இருக்குது. இதுக்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் 1 ஒவ்வொரு அணுகுமுறை கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான உளவியலாளர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ முதல் வகையியல் அணுகுமுறை டைப் அப்ரோச். இந்த வகையியல் அணுகுமுறை டைப் அப்ரோச் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் அப்ரோச் ஷெல்டன். அடுத்து உளப்பண்பு அணுகுமுறை ட்ரைட் அப்ரோச், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபோர்ட். வகையியல் அணுகுமுறை ஷெல்டன், உளப்பண்பு அணுகுமுறை ஆல்ஃபோர்ட். அதுக்கப்புறம் டைப் கம் ட்ரைட் அப்ரோச் வகையியல், அதுக்கப்புறம் மற்றும் உளப்பண்புகள் இணைந்த அணுகுமுறை. முதல் 2ஐயும் சேர்த்து சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசென்க் அப்படிங்கிறது வகையியல் மற்றும் உளப்பண்பு அணுகுமுறை, இரண்டும் கலந்தது ஐசென்க். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மனிதவியல் அணுகுமுறை ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரல் ரோஜர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் மனிதவியல் அணுகுமுறை. இதற்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 27வது கேள்வி, சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷனில். இதில் சூப்பர் ஈகோவின் பண்பு அல்லாதது தேவை மற்றும் விருப்பங்களின் நிறைவை மட்டும் கருத்தில் கொள்வது சூப்பர் ஈகோவின் பண்பு அல்ல. அதனால் ஆப்ஷன் சி இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் 2 கொடுத்துருக்காங்க. கூற்றில் வந்து பார்த்திங்கன்னா உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவது
அவசியம். உடற்கல்வியும் விளையாட்டும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுவதுங்கிறது ரொம்ப கொடுக்கப்படுவது அவசியம். காரணம், நன்றாக ஓடியாடி விளையாடும் மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் கல்வியில் சிறந்தும் காணப்படுவர் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணமானது கூற்றுக்கு உண்டான சரியான விளக்கம். இதனால் ஆப்ஷன் பி தான் இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர். அடுத்த 29வது கேள்வி. கீழ்காணும் 2 வாக்கியங்களில் ஒன்று கூற்று மற்றொன்று காரணம் அப்படின்ட்டுருக்கு. அதை வச்சும் சொல்லியிருக்காங்க. அதாவது கூற்று வந்து செய்தித்தாள், வானொலி, கணினி மற்றும் தொலைக்காட்சி ஆகியவை குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம், குழந்தைகளின் கற்றலானது பள்ளிக்கு வெளியேயும் நடைபெறுகிறது அப்படின்ட்டுருக்கு. இது கண்டிப்பாக உண்மைதான். குழந்தைகளுக்கு கற்றலானது பள்ளியோடு நின்றதில்லை, வெளியிலையும் பார்த்திங்கன்னா சமுதாயத்திலும் நடக்குது அப்படிங்கிறது ஒரு சரியான காரணம். அதனால் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் கொடுக்கப்பட்ட காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கம். அதனால் ஆப்ஷன் ஏ. இந்த சைக்காலஜியோட 30வது கேள்வி, கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிச்சந்திர நாடகம் மூலம் மகாத்மா காந்தியடிகள் கற்றுக்கொண்ட முக்கியமான ஒழுக்க பண்பு. இது வந்து இருக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் வந்து யார் வேணுமான்னு சொல்லலாம். அதனால் கடைசியாக சைக்காலஜியில் ஒரு ஈஸியான கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பாட புத்தகத்துலையுமே நமக்கு இருக்குது. ஹரிச்சந்திர நாடகம், ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறப்பே நமக்கு வந்து உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, உண்மை பேசுதல். முதல் கேள்வி தமிழில். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா. சச்சிதானந்தன். இது வந்து 6வது பாடத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 கூற்று. முதல் கூற்று, கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானம் 34 அடி குறுக்களவு கொண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் விமானமானது 34 அடி குறுக்களவு கொண்டது. அடுத்து 2வது கூற்று, இவ்விமானம் செங்கற்களால் கட்டப்பட்டது. 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலோட விமானமானது கிட்டத்தட்ட ஒரு 55 மீட்டர், அதாவது 180 அடி பக்கம் இருக்கிறது. ஸோ அது வந்து தவறான கூற்று. விமானம் வந்து பார்த்திங்கன்னா செங்கற்களால் கட்டப்படவில்லை. அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு. அடுத்து 3வது கேள்வி. பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்துப்போகின்றன. அவற்றை இன எழுத்துக்கள் என்று கூறுவர் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு வந்து கூற்றானது சரி, காரணமானது தவறு. ஆப்ஷன் பி. அடுத்து 34வது கேள்வி. நிருமித்த என்ற சொல்லின் பொருள். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படிங்கிறது இதோட பொருள். ஆப்ஷன் சி. அடுத்து 35வது கேள்வி. கிணறு வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிணறு வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, கட்டுக்கிணறு, பூட்டை கிணறு, இத்தனை இருக்குது. ஆழிக்கிணறு, ஆழி என்றாலே கடல், அதனால் ஆழிக்கிணறு என்றால் கடல் அருகே தோன்றிய கிணறு. அடுத்து உறைக்கிணறு என்பது, உறைக்கிணறு அப்படிங்கிறது மணற்பாங்கான இடத்தில் தோன்றிய கிணறு. அடுத்தது கட்டுக்கிணறு அப்படிங்கிறது சரளை நிலத்தில் தோன்றிய கிணறு. கடைசியாக பூட்டை கிணறு அப்படிங்கன்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் கிணறு. அதனால் இதுக்குண்டான ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. ஒவ்வொரு ஓவியம் கொடுத்துருக்காங்க. அதாவது இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் பெரிய புராணம். இயற்கை இன்பக்களம், இன்பக்களம் அப்படிங்கிறது கலித்தொகை. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது கம்பராமாயணம். அடுத்து இயற்கை அன்பு அப்படிங்கிறது, அன்பு அப்படின்னாலே பெரிய புராணம். இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, அடுத்த இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு அப்படிங்கிறது பெரிய புராணம். இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த 37வது கேள்வி. சீர்களை வரிசைப்படுத்தி குறளை எழுதுகன்றிருக்கு. இது ஒரு திருக்குறள். திருக்குறளோட இது என்ன அப்படின்னா, என்ன திருக்குறள் அப்படின்னா, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படிங்கிற திருக்குறள். சரியான வரிசை வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 38வது கேள்வி. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிறமொழிகள் அறிமுகம் ஆவதில்லை அப்படின்ட்டுருக்கு. கேட்டல் பேசுதல் இதுதான் பார்த்திங்கன்னா நிலை முதலே குழந்தைகளுக்கு தாய்மொழியானது அறிமுகமாகிறது. அதனால் கூற்று சரி. படித்தல் எழுதல்னால் 2ஆம் நிலை, பிறமொழிகள் வந்து அறிமுகமாகுது. இதை முடிச்சுட்டு அடுத்தது வருது. அதனால் அது வந்து கூற்று வந்து 2வது கூற்று தவறு. முதல் கூற்றானது சரி. ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 39வது கேள்வி. சரியான தொடர்.
பார்த்திங்கன்னா தவளை தண்ணீரில் தவளைக்கு 3 சுழி அந்தளம் மத்தளலாம் வரணும், வலைக்கு குண்டுலா வரணும், அப்போ குக்கர்லேருந்து ஒளிங்கிற சவுண்டு அதுக்கும் குண்டுலா வரணும். அதனால் ஆப்ஷன் சி அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதா சரியான ஒரு தொடர். 39வது கேள்வி. அடுத்து 40வது கேள்வி. 40வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களாக அமைந்துள்ளன? இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 42 இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதில் குறில் எழுத்து 2 தான் இருக்குது. குறில் எழுத்து பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்குது. மீதி 40 நெடில் எழுத்துக்கள். இது முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஓரெழுத்து ஒரு மொழி என்னென்னு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் பி 2. அடுத்த 41வது கேள்வி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடையில் இருக்குது. அதாவது புனையா ஓவியம் அப்படிங்கிறது இந்த கரித்துண்டால் நம்ம வரைகிற ஓவியம் தான் புனையா ஓவியம். அதனால் நெடுநல் வாடையில் இது கூறப்பட்டிருக்கு. 41வது கேள்வி. அடுத்த 42 பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா ராஜா நேற்று வந்தான். வந்தான் அப்படின்னா தன்வினை, வருவித்தான் அப்படின்னா பிறவினை. வந்தான் வருவித்தான் அதனால் பார்த்தா ராஜா நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். அடுத்த ராஜா நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். செய்தான் செய்வித்தான், படித்தான் படிப்பித்தான் அப்படின்னு வருது பார்த்திங்களா. அதெல்லாம் செய்வினை. படித்தான் அப்படின்னா செய்வினை, செயற்பாட்டு வினை வந்து படிப்பித்தான் அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை, பிறவினை. அடுத்தது தன்வினை பிறவினை. இந்த செய்வினை செயற்பாட்டு வினையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஆல் அப்படின்னு வரும். அப்போது கவிதா உரை படித்தால் அப்படின்னா செய்வினை தொடர். அதே கவிதாவால் ஆல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து இதுக்குண்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ராஜா நேற்று வந்தான் அப்படிங்கிற தன்வினை, வருவித்தான் என்கிறது பிறவினை, கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை, உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை. அதனால் வந்து ஆப்ஷன் ஏ. 42வது கேள்வி. அடுத்தது 43வது கேள்வி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. மகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்பாலாக இருக்கிறத ஆண் அது மாதிரி கூப்பிட்றது வந்து என்னென்னா பால் பழுவமைதி. ஆண்பால் பெண்பால் அப்படின்னால இது பால் பழுவமைதி. இது ஆப்ஷன் பி. அடுத்த 44வது கேள்வி. கூற்று மற்றும் 2 கூற்று. கூற்று வந்து பார்த்திங்கன்னா முதல் கூற்று எழுவாய் பயனிலை செயப்படும் பொருள் ஆகிய 3ம் ஒரே தொடரில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்ருக்கு. அது கூற்றான சரி. எழுவாயோ செயப்படும் பொருளோ இல்லாமலும் தொடர் இருக்கலாம் அப்படிங்கிறதும் சரி. அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. அடுத்த 45வது கேள்வி. வினை மரபு. அம்பு எய்தார், சுவர் எழுப்பினர், கூடை முடைந்தார், மாத்திரை விழுங்கினான். அப்போது இதுதான் வந்து சரியான வினை மரபு சொற்கள். அதனால் ஆப்ஷன் ஏ இதுக்குண்டான ஆன்சர். 46வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக. எச்சம் எவனொருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. கல்வியின் பெருமையை உணர்த்தும் நாலடியாரின் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். அதனால் சமண முனிவர்கள் தான் இந்த நாலடியாரோட ஆசிரியர்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர் பலர். அடுத்து 47வது கேள்வி. 47வது கேள்வி என்னென்னா அது பார்த்தாலே தெரியுது, ஈஸியான கேள்வி. வெல்லம், வாழைப்பு, மிளகாய், புளியங்காய் இருக்குது. வெல்லம் பொறுத்த வரைக்கும் இனிப்பு, வாழைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்க்கும், மிளகாய் கார்க்கும், புளியங்காய் புளிக்கும். அதனால் டைரெக்டாக ஆன்சர் வந்து பி. ஆப்ஷன் பி. அடுத்து 48வது கேள்வி. 48வது கேள்வியில் கூற்று 1. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனையே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆப்ரஹாம் லிங்கன். அதாவது ஒரு சிறந்த நண்பன் என்பது நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை ஒன்று வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்று ஆப்ரஹாம் லிங்கன் கூறுகிறார். காரணம், மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான். பட்டறிவையும் நூலகம் தருகிறது அப்படிங்கிறதுனால சொல்கிறார் அப்படின்ட்டுருக்கு. அதனால் இது கூற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 49வது கேள்வி.
விசேஷம் என்பதன் பொருள். விசேஷம் வடமொழி வார்த்தை, அதுக்குண்டான சரியான பொருள் சிறப்பு. 49வது கேள்வி. அடுத்த 50வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கூற்றும் காரணமும் சரியானு கேட்டிருக்கு. கூற்று: திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அஃது ஒரு வாழ்வியல் நூலாகும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. சரி. எக்காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்கள் இதில் இல்லைன்னு இருக்கு. திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 51வது கேள்வி. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது. எழுவாயுடன் பெயர் வினை வினா தொடர்வது எழுவாய் தொடர். அடுத்தது வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள். வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அடுத்த ஆப்ஷன்ஸ் 3வதுல வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர். இதுலேயும் உரிச்சொல் இருக்குது, அதனால் டேரெக்டாக பார்த்துக்கலாம். அடுத்து முற்றுபெறாத வினைப்பெயரை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இதுதான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். அடுத்து 52வது கேள்வி. 52வது கேள்வி. ஒரு விலங்குகள் அதற்கு உண்டான இளமை பெயர். யானை, யானை கன்று. யானை வந்து கன்று. சிங்கம் வந்து சிங்கக்குருளை. யானை கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், குரங்கு குட்டி. இதுதான் வந்து அதோட இளமை பெயர்கள். யானை, குட்டி, சிங்கக்குருளை, புலிப்பரல், குரங்கு குட்டி. இதுதான் வந்து ஒவ்வொரு விலங்கோட இளமை பெயர். இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்னா பின்னமாய் ஓடி பின்னமாச்சுதே. இப்பாடல் வரிகள் சேகரமாய் என்பதன் பொருள். சேகரம் என்பது கூட்டம். 53வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கூட்டம். அடுத்து 54வது கேள்வி. மோனோலிங்குவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. 55வது கேள்வி. காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டாத வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தெரிநிலை வினைமுற்று. வினைமுற்றை பற்றி படிச்சிருக்கப்ப தெரியும். காலத்தை மட்டும் வெளிப்படையாக காட்டாது. அதனால் இது வந்து குறிப்பு வினைமுற்று. ஆப்ஷன் சி. 56வது கேள்வி. சொற்கள் அடுக்கி வந்து பிரிந்தாலும் பொருள் தருவது அடுக்குத்தொடர். சரியான கூற்று. அடுக்குத்தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும். தவறு. அதாவது அடுக்குத்தொடருக்கும் அதுக்கு இரட்டை கிளவிக்கும் 2 அர்த்தம் உண்டு. அடுக்குத்தொடர் வந்து 2-3 டைம் வரும். அதேமாரி பிரித்தால் பொருள் தரும். ஆனால் இரட்டை கிளவியில் அது வராது, பொருள் தராது. பிரித்தோம்னா தராது. பாட்டே இருக்குது. அதனால் வந்து கூற்று 1 சரி, கூற்று 2ஆனது தவறு. ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பெயர். அதனால் மரம், அதான் பெயர்ச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா மாநகர். மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொல். இணைப்புச்சொல் என்ன அப்படின்னா அப்படிங்கிறது இணைப்புச்சொல். அடுத்து வினைச்சொல் அப்படிங்கிறது ஓடுதல். வினை அப்படின்னா செயல், ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல். அதனால் வினைச்சொல் வந்து ஓடுதல். இது 57வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 58வது கேள்வி. அளந்தவர் செராமை நோன்றல் போற்றார். அளந்தவர் அப்படின்னா யார் அப்படின்னா வறியவர் தான் அளந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி செரா அமை அப்படின்னா செரா அப்படின்னா வெறுப்பு. செரா அமை அப்படிங்கிறது வெறுக்காமை. அடுத்து நோன்றல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். போற்றார் அப்படின்னா பகைவர். போற்றார் அப்படிங்கிறது பகைவர். அதனால் இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 59வது கேள்வி. கூற்று. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று வந்து பார்த்திங்கன்னா சிலம்பு என்றால் ஒளித்தல் என்று பொருள். சிலம்பு அப்படிங்கிறது ஒளித்தல் என்பது சரியான கூற்று. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு கூறியிருக்காங்க. கூற்று 1 வந்து சரி, கூற்று 2ஆனது தவறு. அடுத்தது தமிழுக்குண்டான கடைசி கேள்வி. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது அப்படின்ட்டுருக்கு. மிகவும் சரியான ஒன்று. அடுத்து கூற்று 2. கல்லணை கிபி 6ஆம் நூற்றாண்டில், கிபியில் போட்டிருக்காங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கிடையாது. அதனால் கூற்று 2 வந்து தவறு. அதனால் ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, கூற்று 2ஆனது தவறு.
அடுத்து 61வது கேள்வி. திரும்ப வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். சூஸ் த ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. டேஷ் இஸ் த லிட்ரஸி டிவைஸ் தட் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. த சேம் வேர்ட்ஸ் ஆர் பிரேஸ் a few times to make an idea clear or used to emphasize a feeling or idea, create a rhyme and bring attention to one idea ன்னு இருக்குது. இதுக்கு ஆன்சர் ரிப்பிட்டேஷன். அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசன் 62ல் என்ன அசர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ஹேவ் ப்ரூவ்டு தட் ட்ராவலிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ட்டுருக்கு. ரீசன், ட்ராவல் stimulates one's imagination and a curiosity to seek information which engages both the heart and the mind அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு உண்டான ஆன்சர் assertion and reason both are correct. Then reason is correct explanation of assertion. அப்போ ஆப்ஷன் சி. 63 who introduced the bread sandwich method in farming? Choose the answer from the options given below. நம்மாழ்வார். பிரெட் சாண்ட்விச் அப்படிங்கிற மெத்தடை வந்து ஃபார்மிங் அதில் கொண்டு வந்தவர் யாருன்னா நம்மாழ்வார். ஆப்ஷன் பி. அடுத்து 64 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கிவன் பிலோ த ஆப்ஷன். நீரஜா பிளாட் வாஸ் யங்கஸ்ட் சிவிலியன் டு ரிசீவ் இந்தியாஸ் ஹையஸ்ட் ஹானர் ஃபார் பிரேவரி இன் பீஸ் டைம். தி டேஷ் அவார்டு. அசோக் சக்ரா அவார்டு. அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரேவரி இதுக்கெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அசோக் சக்ரா அவார்டு. ஆப்ஷன் சி. 65 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங். டூர் அப்படிங்கிறது ட்ராவலிங் டு மல்டிபிள் லொக்கேஷன் விச் இஸ் கால்டு டூர். அடுத்து பில்கிரிமேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹோலி, அதாவது இந்த கோவில் இது மாதிரி இந்த பயணம் போகிறதுக்கெலாம் மோஸ்ட்லி டு ஜர்னி டு த ஹோலி சைட் விச் இஸ் கால்டு பில்கிரிமேஜ். அடுத்த ஆப்ஷன் சி எக்ஸ்கர்ஷன் அப்படிங்கிறது எ ஷார்ட் எஜுகேஷ்னல் ஆர் ரிக்ரெஷனல் ட்ரிப். இந்த எஜுகேஷ்னல் டூரை தான் நம்ம எக்ஸ்கர்ஷன் சொல்கிறோம். அடுத்த ஃபோர்த் ஒன் பிக்னிக் அப்படிங்கிறது எ கேஷுவல் அவுட்டிங் வேர் ஃபுட் இஸ் யூஸ்வலி பேக்ட் அண்டு டேக்கன். பிக்னிக் அப்படிங்கிறது நம்ம சாப்பாடெலாம் கட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து ஒரு அவுட்டிங் போகிறது தான் பிக்னிக்னு சொல்கிறோம். அதனால் ஆப்ஷன் ஏ. 66 கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டான்ஷா கேட்டிருக்காங்க. சே டே ரைம் டைம்னு இருக்குது. சே டே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் ஏஏ. ரைம் டைம் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது ஏக்கு அப்புறம் அடுத்தது பிபி, அதாவது ஏஏ பிபி தான் ரைமிங்க்கு உள்ளது. ஆப்ஷன் பி. அடுத்த 67th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, fill in the blanks. The old man was climbing the stairs in a hurry when he slipped because he dashed his balance இருக்கு. He lost his balance. He lost his இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸில் வரப்போ உங்களுக்கு லாஸ்ட் his balance. அதனால் ஆப்ஷன் சி. 68 கொஷின். 68 வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது கம்பைன் வேர்டு. இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட், அடுத்து கலர்ஃபுல், அடுத்து கனெக்ஷன், அடுத்து கிளாஸ்மேட். இதான் வந்து இதோட ஓனுக்கும் கனெக்ஷன் கம்பைன்ட் ஆகிறது. இதனால் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 69 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஹோமோனியன்ஸ் நைம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் பட் வித் எ டிஃப்ரெண்ட் மீனிங். ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிமிலர் சவுண்ட் வரும், அதே மாதிரி ஸ்பெல்லிங் பட் எல்லாமே ஒரே மாதிரி. நம்ம ஹோமோஃபோன் சொல்கிறோம்ல அதுதான், பட் வித் இஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1. இதே ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சிமிலர் சவுண்ட் அண்ட் மீனிங் பட் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இன் சைட் ஆஃப் த எபோவ் ஸ்டேட்மெண்ட். சூஸ் த ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது சிமிலர் சவுண்ட் இருக்கும், மீனிங் வந்து வேறையாக இருக்கும், அதான் கரெக்டானது. செகண்டாக கொடுத்தது வந்து தவறு. அதனால் வந்து ஹோமோஃபோன்ஸ் வந்து சிமிலர் அண்ட் சவுண்ட் அண்ட் மீனிங்லாம் ஒரு சேமாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 70ல்
Select the word from the list below which is not related with the making of cloths. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்துக்கு இல்லாத இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுட்டன்சில் அதுதான் வந்து அதுக்கு ரெலவெண்ட்டாக இல்லாதது. 71 மேட்ச்சில் இருக்குது. மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் க்ரீட்டிங் அது வந்து ஹலோ அங்கிள் குட் மார்னிங் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் க்ரீட்டிங்ஸ். அடுத்து எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் தேங்க் பண்ணுறப்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்ப், அதுதான் வந்து தேங்க் பண்ணுறோம், ஹெல்ப்புக்கு தான் தேங்க் பண்ணுவோம். அடுத்து எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் அப்பாலஜி, சாரி ஃபார் த மிஸ்டேக், இதெல்லாம் ஜென்ரலாக உள்ளது. மேக்கிங் ரெக்வஸ்ட், குட் யூ ப்ளீஸ் கைட் மீ, அதுதான் வந்து அதுக்குண்டான ப்ளீஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 72. A paragraph discusses one idea in detail and aids the development of an overall topic. One paragraph discusses one idea and detail and aids the development of overall topic அப்படிங்கிறது அந்த statement is correct. The second statement, a paragraph discusses many ideas and does not aid in the development of the topic. In light of the above given statements, choose the answer from the options given below. First statement correct, second statement not correct, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து நம்ம பார்க்க போகிற 73 இந்த கொஷின். 73 பொறுத்த வரைக்கும் அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அசர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி branches in the trees all had new leaves அப்படின்ட்டுருக்கு. தி branches in the trees all had new leaves. ரீசன் இட் இஸ் எ ஸ்ப்ரிங் ரீசன் அப்படின்ட்டுருக்கு. இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசனில் பிரான்ச்சஸில் இருக்க ட்ரீஸில் இருக்க லீவ்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா நியூ லீவ்ஸாக இருக்கும். பிரான்ச்சஸ் லீவ்ஸ் ஆர் வெரி நியூ லீவ்ஸ். அதனால் both A and R are correct. R is a correct explanation of A. Both assertion and reasons are correct. The reason is correct explanation for assertion. Option A. Next one 74th question ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு வந்து மார்க் உண்டு, ஆனால் இதுக்கு வந்து எந்த ஆன்சருமே இல்லை. அதனால் நீங்கள் எந்த ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். 74th as well as அந்த 75th 75 அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெயிட்டிங் ஹால் இருக்குது, ட்ராயிங் ஹாலுமே இருக்குது. வெயிட்டிங் ஹால் இருக்குது, ட்ராயிங் ஹால் ரெண்டுமே இருக்குது. ஸோ வெயிட்டிங் ரூம் இருக்குது. அதனால் அது வந்து மோர் தென் ஒன் ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் ஹால் கேள்விப்பட்டிருக்கோம். ட்ராயிங் ஹால் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம்லாம் வரைகிற இடம் தான் ட்ராயிங் ஹால், அதெல்லாம் இருக்குது. வெயிட்டிங் ஹால் ஜென்ரலாக ஒரு இடத்துல வந்து எல்லாம் ஒரு பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுற இடம், அந்த இடத்துக்கு பேர் வெயிட்டிங் ஹால். நிறைய பேர் வெயிட் பண்ணுற இடம் வெயிட்டிங் ஹால். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து கொஞ்சம் வந்து ஒரே இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கிறதுனால ஸ்டார் போட்டிருக்காங்க. இதுக்கு மார்க் அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்த 76 இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. யங் ஒன்ஸ் அதோட இளமை பேரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 76க்கு ஹார்ஸ் அப்படின்னா ஃபோல். போன டைமே வந்து ஃபாக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதேமாதிரி இந்த வாட்டி ஹார்ஸ் வந்து ஃபோல். அடுத்து வந்து ஈகிள், அதுதான் ஈக்லெட். அதாவது இதுலேயே டைரெக்டாக ஆன்சர் இருக்குது. டிக்கு 1ன்னு இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணாலே டைரெக்டாக ஆன்சர் வந்துச்சு, நம்ம வேறு எதுவும் சூஸ் பண்ண தேவையில்லை. ஈகிள் அப்படின்னா ஈக்லெட். அடுத்த ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிறது ஹேட்ஸ்லிங் அது. அடுத்த டேர் அப்படிங்கிறது ஃபான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமலோட யங் ஒன் நேம்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்த 77 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் idioms are group of words with a specific meaning அப்படின்ட்டுருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 idioms do not have figurative meaning அப்படின்ட்டுருக்கு. இது வந்து idioms are group of words with a specific meaning, which is correct. பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அடுத்து 78 சூஸ் த டெட்ராஸ்லெஃபி வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ. அது ஸ்லெஃபிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா அப்படிங்கிறப்ப 3 வருது. யூனிவர்சிட்டி இதான் வந்து பார்த்தா யூனிவர்சிட்டி இதான் வந்து டெட்ராஸ்லெஃபி. அதனால் ஆப்ஷன் சி. 79 மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் போட்டிருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிற வாண்டட்னா அன்வான்ட். அக்ரி அப்படிங்கிறப்ப டிஸ்அக்ரி. அடுத்தது டிஸ்அக்ரி. அடுத்தது பெயிண்ட்டுங்கிறது ரீபெயிண்ட். அடுத்தது அண்டர் ஒர்க்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் உண்டானது. ஸோ ஆப்ஷன் சி.
அடுத்து 80th கொஷின் அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஒன்ஸ் ட்ரூத் வெல்த்ன்னு இருக்குது. ரீசன் ரிலேட்டிவ்ஸ் டு நாட் ஷோ எனி கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது. இதில் வந்து அசர்ஷன் ரைட்டு, அதனால் அசர்ஷன் ஏ இஸ் கரெக்ட். பட் ரீசன் விச் இஸ் இன்கரெக்ட், அதனால் ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 81 ஸ்டேட்மெண்ட் 1 அண்டு ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் தி யங் சீகல் screamed with joy. Here the word joy is a noun. Word joy is a noun. Statement 2, the young seagull screamed joyfully. Joy அங்கே இதில் வந்து joyfully கொடுத்துருக்காங்க. Here the word joyfully is a adverb. joyfully அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து adverb. அதுமாதிரி joy அப்படிங்கிறது noun, which is both are correct. அதனால் both statement 1 and statement 2 are correct. Option A. Question number 82. Statement 1, when a sentence expresses surprise, wonder or emotion, we use a question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா when a sentence makes a request or a command, we end it with a full stop அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுமே நமக்கு வந்து தவறான ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா sentence express the surprise, wonder or emotion, we use எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஆச்சரியக்குறி தான் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி when the sentence makes a request or command, we end the full stop கிடையாது. ரெக்வஸ்ட் கமாண்ட் வரப்போ அது ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம் ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ. அதனால் அங்கே வந்து என்ன பண்ணுவோம், ரெக்வஸ்ட் வைக்கிறப்போ அதை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கொஷின் மார்க் கொடுப்போம். இதை செஞ்சு தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ, கேன் யூ ப்ளீஸ் அப்படிங்கிறப்போ நம்ம கேட்குறப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ we put the question mark. So statement 1 and 2 both are incorrect. Question number 83, clipped words. clipped words அப்படிங்கிறப்போ ஒரிஜினல் வேர்ட் ஆஃப் த clipped word அண்டர்லைன். ஃபோன் அப்படிங்கிறது டெலஃபோன். டெலஃபோனோட clipped word தான் ஃபோன். டெலஃபோன், ஃபோன். இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது பெருசாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வேர்டாக சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் clipped word. அடுத்து 84th கொஷின். 84th கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா choose the sentence from the list of sentences below which explains the meaning of the word prison. Prison means a place where people who do not follow the law are locked up. அந்த லா வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணலையோ அவங்கள வந்து வச்சுருக்க இடம் தான் prison சொல்லியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ஏ. அடுத்து 85, கொஷின் நம்பர் 85. Two statements are given. An anaphora is a technique where several phrases begin with the same word or words. more than word or words இருந்துச்சுன்னா அது வந்து anaphora அப்படின்னு சொல்கிறோம். Statement 2, the epithet is an adjective or phrase expressing a quality or attribute regarded as characteristics of the person or the thing mentioned அப்படின்றிருக்கு. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 86, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இன் அவர் நேஷனல் எம்பலம் த வேர்ட்ஸ் சத்யமேவ ஜெயதே ஆர் ரிட்டன் இன் விச் ஸ்கிரிப்ட்? தேவநாகரி அந்த ஸ்கிரிப்டில் தான் எழுதியிருக்கேன். தேவநாகரி ஸ்கிரிப்ட். சத்யமேவ ஜெயதே அப்படிங்கிறது which kind of script? தேவநாகரி ஸ்கிரிப்ட். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் அடுத்த 87, மேட்ச் த phrasal verb and their meaning. phrasal verb அதுக்கு உண்டான மீனிங். இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது புட் அவுட் அப்படிங்கிறது ஸ்டாப் சம்திங் ஃப்ரம் கண்டினியூ. புட் அவுட் அப்படின்னா ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ண சொல்கிறதுக்கு பேர் புட் அவுட். லுக் இன்டு அப்படிங்கிறப்ப இன்வெஸ்டிகேட் சம்திங். லுக் இன்டு அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேட் சம்திங். கிவ் அப் அப்படிங்கிறது அபாண்டன் சம்திங். சிலதை விட்டு அபாண்டன் மீன்ஸ் கைவிடுறது. அபாண்டன் சம்திங் விச் இஸ் கிவ் அப். லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது டேக் கேர் ஆஃப் சம்திங் ஆர் சம்மன். லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது டேக் கேர் ஆஃப் சம்திங் ஆர் சம்மன் விச் இஸ் யூஸ்டு த phrasal verb give up. Option A. The next one 88.
choose the correct expansion of IIT from the options given below. IIT எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதான் IIT. அடுத்து 89. Identify the connectors used when comparing things from the listed below. Similarly, likewise, in the same way, which are very same. எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா similarly, likewise, in the same way, which are same. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. The last question of the English 90th question. Two statements are given. The statement 1, a pun is a play on words. It is commonly used in riddles, jokes or poems. The first statement. Statement 2, the limerick is a short poem with a specific rhyme scheme. It often has a serious ending. This is statement 2. இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 ஆனது தப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதுக்கு உண்டான ஆன்சர். இப்போது இது 90th வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்ஸ்க்கு உண்டானது 91 ஃபஸ்ட் கொஸ்டின். 91ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எதிர்பக்கங்களை இணையாக கொண்ட நாற்கரம் சரிவகம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அதேமாரி ஒரு சதுரத்தின் மொத்த மூலைவிட்டங்கள் 16 மூலைவிட்டங்கள் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், 16 மூலைவிட்டங்கள் இருக்கும். அடுத்து கூற்று 1 மற்றும் 2 கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை. இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா போட்டே கொடுத்துருக்கோம். 12 இருக்குது, அது தவறு. கூற்று 12 கரெக்டு. 6 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகம். அப்போ 6 சென்டிமீட்டராக போட்டுட்டு நீளம் வந்து 6 சென்டிமீட்டர், அகலம் 2 போட்டுட்டு ஒன்று ஒவ்வொரு யூனிட்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மேலே ஒரு 6 கீழே ஒரு 6 மொத்தம் 12 கிடைக்கும். அதனால் அது கூற்று சரி. அதேமாதிரி 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தில் ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை. 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கை 8 இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து தவறு. அப்போது ஆப்ஷன் கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. ஆப்ஷன் சி. அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் டவுட் இருக்கவங்க அதில் பார்த்துக்குங்க. அடுத்து 94வது கேள்வி. தவறான கூற்று என்ன அப்படின்னா 1 பகு எண் அல்லது பகா எண் ஆகும் இருக்கு. 1 பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அதனால் ஆப்ஷன் டி தான் தவறான கூற்று. அடுத்து 75வது கேள்வி. ஒரு எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், அதனை 5ஆல் வகுத்தால் கிடைக்கும் எண் 24 எனில் அந்த எண் 16. சரிங்களா? இதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். இங்கே மேத்ஸ்லாம் பார்த்துக்கலாம். டேரெக்டாக ஆன்சரே பார்ப்போம். 16 ஆப்ஷன் டி. அடுத்து 96. 1 முதல் 50 வரை உள்ள இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. 1 முதல் 50 வரை உள்ள இரட்டை பகா எண்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இது இரட்டை எண்கள் கிடையாது, இரட்டை பகா எண். இருக்கிறதுலே ஒரே ஒரு இரட்டை பகா எண் 2 மட்டும். அதனால் வந்து ஆப்ஷன் ஏ 1. 97வது கேள்வி. ஓரிடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 6 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 42 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? ஒன்றும் இல்லை, 42 டிகிரி செல்சியஸ் வந்து 6 மணி நேரத்தில் வந்து எவ்வளோவா குறைஞ்சிட்டு வருதுன்னு கேட்டிருக்காங்க. 7 டிகிரி செல்சியஸ். அடுத்த 98வது கேள்விக்கு ஸ்டார், அதனால் அது ஆன்சர் இல்லை, அதனால் அதுக்கு மார்க் கிடச்சிரும். 99வது கேள்விக்கும் ஸ்டார் போட்டிருக்காங்க, அதனால் இந்த 2 மேத்ஸ் கொஸ்டினுக்குமே மார்க் கிடச்சிரும். அடுத்தது 100வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டன், ஒரு குவிண்டால், ஒரு சவரன், ஒரு கிலோகிராம். இதில் வந்து ஈஸியாக பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் அப்படிங்கிறது 8 கிராம். ஒரு சவரன் அப்படிங்கிறது சிக்கு நேராக என்ன பண்ணணும் 1. அதனால் டி 2 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டன் அப்படிங்கிறது 1000 கிலோகிராம். 1000 கிலோகிராம் தான் ஒரு டன். ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 1000 கிராம். ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோகிராம். 100 கிலோகிராம் தான் ஒரு குவிண்டால். ஒரு டன் 1000 கிலோகிராம், ஒரு குவிண்டால் 100 கிலோகிராம், ஒரு சவரன் 8 கிராம், ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். அப்போது இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 101வது கேள்வி. ஒரு சான் அளவுக்கு சமமானது 12 விரல்கள். ஒரு சான் அளவுக்கு சமமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 விரல்கள் ஒரு சான். அடுத்த 102வது கேள்வி. ராம் 5 லிட்டர் 750 மில்லி லிட்டர்
கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தான். அவன் நண்பர்கள் 1 லிட்டர் 300 மில்லி தண்ணீரை குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீர்னு கேட்டிருக்காங்க. 5 லிட்டரு 750 மில்லி. அப்போ 5 லிட்டரில் 1 லிட்டர் போச்சுன்னா 4 லிட்டர், 750 மில்லில் 300 மில்லி போச்சுன்னா 450 மில்லி. அதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 4 லிட்டர் 450 மில்லி. 103வது கேள்வி. லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லி லிட்டர் பால் தேவைப்படுகிறது, அதாவது 3/4 லிட்டர். 1 லிட்டர் பாலின் விலை 50 எனில் ஒரு மாதத்திற்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 103 அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மாதம் அப்படிங்கிறது ஜென்ரலாக 30 நாளா 31 நாளா 28 நாளா 29 நாளா இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இதனால் உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டு வந்தப்போ எதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா 30 நாளை வச்சு போட்டிருக்காங்க. அதனால் 103வது கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம். சப்போஸ் மற்ற மாதங்களை ஏன் நம்ம இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் இருந்துச்சுன்னா சொல்லலாம். சப்போஸ் 28 நாளைக்கு உண்டான ஆன்சர் இதில் இருக்குது, 29 நாளைக்கு உண்டான ஆன்சர் இருக்குது, 31 நாள் உள்ள ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்போ க்ளைம் பண்ணலாம். இல்லை கரெக்டாக 30 நாளைக்கு உள்ள ஆன்சர் தான் கொடுத்துருக்கிறதுனால அது எக்ஸாக்டாக 1125 ரூபா தான் வரும். அதனால் மற்றதை நம்ம க்ளைம் பண்ண முடியாது. அடுத்து 104வது கேள்வி. ஒரு புத்தகம் 160க்கு வாங்கப்பட்டு அதனை 10% விற்றால் அதன் விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக 160 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறப்போ 16 ரூபா. அதனால் 160ல் 16 போச்சுன்னா 144. ஆப்ஷன் சி. 105வது கேள்வி. பின்வரும் வட்டி வீதங்களில் எந்த வட்டி வீதத்திற்கு அசல் 1800க்கு ஒரு வருடத்திற்கு தனி வட்டியாக 270 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த PNR/100 போட்டுட்டு அந்த சதவீதத்தை போட்டிங்கன்னா எதுக்கு 270 வருதுன்னு டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். இது 15%. அடுத்து 106வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் முழு வாரங்களை தவிர்த்து கூடுதலாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வருகிறது எனில் அந்த வருடத்தின் முதல் நாள் என்னவா இருக்கும் அப்படின்னா திங்கட்கிழமை. ஆப்ஷன் பி. அடுத்து 107வது கேள்வி. ஒரு தந்தை தன் மகனின் வயதினைப் போல் 7 மடங்கு வயதில் பெரியவர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவின் வயது மகனின் வயதைப் போல் 4 மடங்கு எனில் மகன் மற்றும் தந்தையின் முறையான வயதுகள் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன் மற்றும் தந்தைன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் சின்ன நம்பர் அடுத்தது பெரிய நம்பர் வரணும். அதனால் வந்து எல்லாமே அப்படி தான் ஆப்ஷனில் இருக்குது. 3 மற்றும் 21 ஆப்ஷன் பி. 108வது கேள்வி. கடிகாரம் ஒன்று சராசரியாக காலை 7 மணி 7 AM அப்படிங்கிறது காலை 7 மணிக்கு காட்டுகிறது. சராசரியாக 7 மணி என காட்டுகிறது எனில் 1 PM போதுமான 1 மணி மதியம் 1 மணியின் போது மணிமுள்ளானது நகரும் கோணத்தின் மதிப்பு என்னன்னு இருக்குது. இந்த 1 மணிக்கு 7 மணிக்கு நேராக 1க்கு நேராக கோடு 7க்கு நேரம் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அதனால் அது 180 டிகிரி. 1 மணிக்கு 7 மணிக்கு அது பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி AM PMலாம் சும்மா குழப்பறதுக்காக கொடுத்துருக்குது. 1 மணிக்கு நேராக ஒரு கோடு 7 மணிக்கு 1க்கு நேராக பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். அப்படி 1 7. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும். அதனால் 180 டிகிரி. அடுத்து 109வது கேள்வி. ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது கிலோமீட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட்டரில் கொடுக்குறாம சதுர சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் 1,00,000 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 1,00,000 சென்டிமீட்டர். அதேமாரி ஒரு மைல் அப்படிங்கிறது 1.610 கிலோமீட்டர். அதேமாரி 3/4 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர்னால் 3/4 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 75,000 சென்டிமீட்டர். அதேமாரி 5/4 பங்கு மீட்டர் அப்படிங்கிறது 800 மில்லிமீட்டர். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டேரெக்டாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து முற்பகல் 6 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது 1 மணி நேரத்துக்கு 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 7 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை கணக்கிடுகான் இருக்குது. இதை நம்ம ஓரலாகவே போட்டுடலாம். ஒரு 6 மணிக்கு டைமை சரியாக காமிக்குது. அதுக்கப்புறம் 7 மணி 6லேருந்து 7ங்கிறது இப்போ முற்பகல்லேருந்து பிற்பகல். முற்பகல் 6 மணிலேருந்து பிற்பகல் 7 மணிக்கு வரைக்கும் உள்ள டைம் எவ்வளோ நேரம்னா 13 மணி நேரம். 6 to 6 12 7ன்னு கட்டுறதுனால 13 மணி நேரம். அந்த 13 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 4 நிமிஷம் எப்படி தாமதமாக இருக்குது. அப்போ 13 மணி நேரம் அப்படின்னா 13 × 4 52 நிமிஷம் வந்து உங்களுக்கு கம்மியாக காமிக்கும். அப்போது 7 மணிக்கு 52 நிமிஷம் கம்மி அப்படின்னா 6 மணி 8 நிமிஷம் பிற்பகல். இந்த இதில் முற்பகல் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா கஷ்டமாக போயிருக்கும், கொடுக்கல. அதனால் 6 8க்கு காமிக்கும். அது 4 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு 4 நிமிஷம் 2 மணி நேரத்துக்கு 8 நிமிஷம் அப்படிங்கிற பார்க்குறப்போ மொத்த டூரேஷன் வந்து 13 மணி நேரம். அப்போ
52 நிமிஷம் வந்து கம்மியாக காமிக்கும். அப்போ 7 மணிக்கு 52 நிமிஷம் கம்மினா 6 மணி நேரம் 8 நிமிஷம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 111வது கேள்வி. 1,00,000 கால் பங்கு, அரை பங்கு மற்றும் 4/3 கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னப்பே சொல்லியிருக்கோம். கால் பங்கு, அரை பங்கு, 4/3 முக்கால் பங்கு. அப்போ கால் பங்குங்கிறத 1,00,000 கால்வாசிங்கிறது 25,000, அதில் பாதிங்கிறது அரை பங்கு, அது 50,000, 4/3 முக்கால் பங்கு, அது 75,000. அதனால் ஆப்ஷன் ஏ இதான் இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குமார் என்பவர் 24,000-ல் 3/4 பகுதியை வங்கியில் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையில் தம் இரு மகள்களுக்கு சமமாக பிரித்தளிக்கிறார். அவரின் ஒவ்வொரு மகளும் பெரும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளான கணக்கு. இதை 4ஆல் வகுத்திங்கன்னா 6,000 வரும். 6,000ங்கிறது ஒரு பங்கு. 3 பங்கை கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா பேங்க்கில் போட்டுறாரு. அப்போ 3 பங்குங்கிறப்ப 18,000 பேங்க்கில் போட்டதுக்கப்புறம் மீதி 6,000 கையில் இருக்கும். அந்த 6,000 என்ன பண்ணுறாங்கன்னா 2 மகளுக்கும் ஆளுக்கு 3,000 பிரித்து கொடுத்துருவாங்க. இது சிம்பிளாக வந்து ஓரலாக போட வேண்டிய சம்மு. அதனால் ஆப்ஷன் பி 3,000. அடுத்து 113வது கேள்வி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் நீங்கள் போடுறது எப்படின்னு லாஸ்ட் டைம் போட்டிருக்கோம். நீங்கள் சிம்பிளாக போடுற மாதிரியே மாற்றிக்கலாம். இந்த 2,200 டினாமினேட்டர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம 1000, 2,000, 1000, 10,000 இது மாதிரி மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக டெசிமல் வச்சுக்கலாம். இந்த 200 இருக்கிறதுனால அதை மேலே கீழே 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கீழே 1000 வந்துடும். மேலே இருக்கிறத 5ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறப்போ இதில் வந்து எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 272/125 இருக்குது. இதுதான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். 272/125 அப்படிங்கிறது 2.176. அடுத்து 114வது கேள்வி. கூற்று 1 விகிதத்திற்கு அலகு இல்லைன்னு இருக்குது. விகிதத்திற்கு அலகு கிடையாது, ரேஷியோவுக்கு அலகெல்லாம் இல்லை, யூனிட்லாம் கிடையாது. அதேமாரி விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாதுன்னு இருக்குது. எக்ஸாக்டாக கரெக்டு. ஆனால் அது மாத்திரம்னா ரேஷியோ மாறும். அதனால் கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 115வது கேள்வி. இது வந்து ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கோம். 2 சகோதரிகள் ஒரே அறையில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒருவரின் முத்து மாலை அருந்துவிட்டது. அம்மாலையில் இருந்த மொத்த முத்துக்களின் எண்ணிக்கையில் 1/3 தரையில் விழுந்தன, 1/5 கட்டிலின் மீது விழுந்தன. விழுந்து கொண்டிருந்த முத்துக்களில் ஒருவர் 1/6 மற்றொருவர் 15/1 கீழே விழாமல் சேகரித்தனர். அம்மாலையில் 70 முத்துக்கள் மட்டுமே மீதம் இருந்தால் அதில் இருந்த மொத்த முத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இது மொத்த முத்துக்கள் 300 முத்துக்கள் அப்படின்னு ஒரு முத்தான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் 115ல். அடுத்து 116வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1, 2 ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். இதில் கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியான ஆர்டரில் தான் இருக்குது. அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரி. 116வது கேள்வி. அடுத்து 117வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எதற்கு x-1 வந்து ஒரு காரணி? x-1 வந்து காரணினா எக்ஸுக்கு +1 போட்டால் 0 ஆகணும். அது வந்து ஏல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் +1 போட்டால் 0 ஆகும். அதனால் ஆப்ஷன் ஏ x⁴ -1 இதுதான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். அடுத்து 118வது கேள்வி. கீழே 2 கூற்றுகள் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கூற்று வந்து பார்த்திங்கன்னா இரு மாறிகளில் அமைந்த ஒரு நேரிய சமன்பாடு xy தளத்தில் ஒரு நேர்கோட்டை குறிக்கும் அப்படிங்கிறது சரி கூற்றிலே இருக்குது. அடுத்து 2xy - 3 = 7 என்பது ஒரு நேரிய சமன்பாடுன்றது. இது நேரிய சமன்பாடு கிடையாது. 2 வேரியபிள் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே தான் இருக்கணும். ஆனால் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் சி. அடுத்து 119வது கேள்வி. ரூபாய் 5 மற்றும் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 100 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு 600 எனில் ஒவ்வொரு மதிப்புடைய பணத்தாலும் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. 80, 20 பணத்தாள்கள். இதுதான் வந்து அதை 80 ₹5, 20 ₹10. இதுதான் வந்து இதுக்குண்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் பார்த்துக்குங்க. மேத்தமெட்டிக்ஸ் கணக்கில் வந்து கடைசி கேள்வி 120வது கேள்வி. x+5 சென்டிமீட்டர்ஸ் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன அளவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கனசதுரத்துக்கு a³ கொடுக்குற பக்கத்தை 3 டைம் மல்டிபிள் பண்ணணும். அந்த 3 டைம் x+5 × x+5 × x+5 ஃபஸ்ட் 2 டைம் பண்ணுங்கள். வர ஆன்சரை இன்னொரு டைம் x+5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். அதுக்குண்டான ஆன்சர் x³ + 15x²
ப்ளஸ் 75x ப்ளஸ் 125 இதுதான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். நீங்கள் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ஏ. இதோட வந்து மேத்ஸுக்கு உண்டானது முடிஞ்சது. அடுத்து வந்து கடைசி 30 கேள்விகள் என்னென்னா சயின்ஸில் உள்ளது. சயின்ஸில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி 121 இந்தியாவின் பூர்வீக பயிர். இந்தியாவோட பூர்வீக பயிர் நெல். ஆப்ஷன் சி. 122வது கேள்வி உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில். உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை கொண்ட கோவில் ராமநாத சுவாமி கோவில். ஆப்ஷன் சி. அடுத்து 1857ஆம் ஆண்டு புரட்சியில் கலந்து கொண்டவர்களில் மிகவும் துணிச்சலானவர் என ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். யாருன்னா ராணி லட்சுமிபாய். ஆப்ஷன் டி. அடுத்த 2 கூற்று கொடுத்துருக்காங்க. சேது பாரதம் திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாகவும் தடையற்ற பயணம் மேற்கொள்ள பாலங்களை கட்டுவதற்குமான திட்டம் 2014 தொடங்கப்பட்டதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காரணம் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அது 2019ஆம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு இருக்குது. கொடுக்கப்பட்ட கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றை நன்கு விளக்குகிறது. அதனால் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக்கோ கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கோ பொறுத்த வரைக்கும் வருஷம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சு பார்த்துக்க வேண்டியதான். சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. அடுத்து தேசிய நீட்டிப்பு சேவை 1953. அடுத்தது மதராஸ் கிராம பஞ்சாயத்து திட்டம் 1950. அடுத்து உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1957. இதற்கு உண்டான விடை ஆப்ஷன் பி. அடுத்து 126வது கேள்வி 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. 2 வாக்கியத்தில் முதல் வாக்கியம் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஆனது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறதுன்னு இருக்குது. 2வது வாக்கியம் தங்க நாற்கர சாலை திட்டமானது சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி ஆகிய நகரங்களை இணைக்கிறதுன்னு இருக்குது. இந்த வாக்கியங்கள் இரண்டும் சரி. இது வாக்கியம் ரெண்டுமே சரி. இந்த NH-44 அப்படிங்கிறது ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரை NH-44. அதேமாரி தங்க நாற்கர சாலை திட்டம் வந்து சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி இதை வந்து இணைக்கிறது. அதனால் தங்க நாற்கர சாலை அதுதான். ஸோ 4 இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கூற்று வாக்கியம் 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. அதனால் ஆப்ஷன் டி. அடுத்து பட்டியல் 1 மற்றும் 2 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்லாடம்பட்டி அப்படிங்கிறது மதுரை அங்கே உள்ளது நீர்வீழ்ச்சிகள். இந்த மாவட்டம் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி மதுரையில் இருக்குது. கிள்ளியூர் அப்படிங்கிறது சேலம். அடுத்து கேத்தரின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீலகிரி. செங்குபதி அப்படிங்கிறது கோயம்புத்தூர். செங்குபதி நீர்வீழ்ச்சியானது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். கொட்டலாம்பட்டி அப்படிங்கிறது மதுரை, கிள்ளியூர் பார்த்திங்கன்னா சேலம், கேத்தரின் அப்படிங்கிறது நீலகிரி, செங்குபதி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூரில் இருக்குது. அதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அது 128வது கேள்வி 2 கூட்டுகள் இதில் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆகும். பல பில்லியன் நுண்ணிய உயிரியான பவள மொட்டுகளால் இவை உருவாக்கப்படுகின்றன அப்படின்ருக்கு. கூற்று 2 பொறுத்த வரைக்கும் இப்பவளப்பாறை 2000 தனித்த பவளத்திட்டுகளையும் 2900 கிலோமீட்டர் நீண்டு மற்றும் 3,50,000 சதுர கிலோமீட்டர் பறந்து காணப்படுகிறதுன்னு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் சி. 129வது கேள்வி மெட்ரோ ரயில் சேவை இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் பி கொல்கத்தா. அடுத்து 130வது கேள்வி அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம் எல்லாத்துக்கும் தெரியும். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அடுத்து நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். மே 1 உழைப்பாளர் தினம். பார்த்திங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 131வது கேள்வி மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. சரி. மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான இதுதான். சின்ன கிளாஸ்லேயே படிப்போம். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து மும்பை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி வந்து நிறைய இருக்கிறதுனால அது வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்று மும்பை அழைக்கப்படுகிறது. கூற்றும் காரணமும் சரி. ஆப்ஷன் பி இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து 132வது கேள்வி
தவறான ஒன்று கொடுத்துருக்கிறது. தவறான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி செயின்ட் ஹெலனா அகழியாகும் இருக்கு. அது வந்து தவறான ஒன்று. 133வது கேள்வி, சரியான இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது என்ன அப்படின்னா, ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது விதைகள் கனிகளால் சூழப்பட்டிருக்காது அப்படிங்கிறது தான் ஜிம்னோஸ்பெர்ம். அப்போ இதுதான் சரியான இணையை பெற்றுள்ளது. 134வது கேள்வி, விண்வெளி பயணத்தின் போது குளோரெல்லா ஃபரினைடோசா என்னும் பாசி எடுத்து செல்லப்படுகிறது விண்வெளி பயணத்தின் போது. இதுக்கு 2வது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விண்வெளி பயணத்தின் போது கரியமில வாயுவை அகற்றுவதற்கும் மற்றும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறதுன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபரினைடோசா அப்படிங்கிற பாசி, குளோரெல்லா ஃபரினைடோசா அப்படிங்கிற பாசியானது விண்வெளி பயணத்தின் போது எடுத்து செல்லப்படுகிறது. இந்த விண்வெளி பயணத்தின் போது எடுத்து செல்லப்படும் குளோரெல்லா ஃபரினைடோசா அப்படிங்கிறது மனித கழிவுகளை மட்கச் செய்வது மட்டுமின்றி கரியமில வாயுவை அகற்றுவதற்கும் இது உதவுகிறது. அதனால் கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. அடுத்து 135வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேஷியா ஆகும். உலகின் மிகப்பெரிய மலருங்கிறது ரஃப்லேஷியா. அதேமாதிரி இந்தோனேசியாவில் உள்ள மலைக்காடுகளில் இந்த அரிய வகை மலர் காணப்படுகிறது அப்படின்ட்டு இரண்டுமே சரி. உலகின் மிகப்பெரிய மலர் ரஃப்லேஷியா, இது வந்து இந்தோனேசியாவில் உள்ள மலைக்காடுகளில் இது காணப்படுகிறது. அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரி. அடுத்தது 136வது கேள்வி, கோடை காலத்தில் பூக்கும் மலர், எதிர்காலத்தில் பூக்கும் மலர், அதேமாதிரி குளிர்காலம், அனைத்து காலத்திற்கும் பூக்கும் மலர்னு இத்தனை மலர் கொடுத்துருக்காங்க. இந்த மலர் எல்லாத்துக்குமே எந்தெந்த மலர் எப்பப்போ பூக்கும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். கோடை காலத்தில் பூக்கும் மலர் ரோஜா, இலையுதிர் காலத்தில் பூக்கும் மலர் குங்குமப்பூ, குளிர்காலத்தில் பூக்கும் மலர் செங்காந்தல் மலர், அனைத்து காலத்திற்கும் பூக்கும் மலர் கனகாம்பரம். கனகாம்பரம் தான் எல்லா காலத்துலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 137வது கேள்வி, இரு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, மண்புழுவை வளர்த்து அதன் மூலம் மண்புழு உரம் தயாரித்தலை மண்புழு வளர்ப்பு என்கிறோம் அப்படின்ட்டுருக்கு. மண்புழுக்கள் கரிம பொருட்களை உண்டு எச்சத்தை வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் என அழைக்கப்படுகிறது. அதனால் கூற்று 1, 2 இரண்டுமே சரியானவை. ஆப்ஷன் ஏ இதுக்குண்டான ஆன்சர். அடுத்து 138வது கேள்வி, 2 கூற்று. முதல் கூற்று, நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாய்கின்றது. கூற்று 2, இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்க முடியாத பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும் அப்படின்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, ஆனால் கூற்று 2ஆனது தவறு. நிலைமத்துக்கு இது கூற்று கிடையாது. அதனால் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்த 139வது கேள்வி, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா குழியுடலிகள் ஹைட்ரா, தட்டைப்புழுக்கள் நாடாப்புழு ரெண்டுலேயுமே புழு இருக்குது. முட்தோலிகள் நட்சத்திர மீன், மெல்லுடலிகள் நத்தை. மெல்லுடலிகள் வந்து பார்த்திங்கன்னா நத்தை. இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 140வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது வெப்ப இரத்த வகுப்பு அப்படின்னா பறவைகள் இதான் பார்த்திங்கன்னா வெப்ப இரத்த வகுப்பை சார்ந்தவை பறவைகள். 141வது கேள்வி, கீழ்கண்ட 2 வாக்கியங்களில் சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் பறக்கும்போது மிதந்து ஊர்தல் மற்றும் இறக்கைகளை அசைத்து பறத்தல் என 2 வகைகளை காண முடியும். கூற்று 2, பறப்பதற்கு உதவக்கூடிய நீண்ட இறகுகள் வால் மற்றும் இறக்கைகளில் அவை உள்ளன. மேற்கண்ட கூற்றுகளில் அடிப்படையில் சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டும் சரி. ஆப்ஷன் டி. 142வது கேள்வி, மேகமலை வனவிலங்கு சரணாலயம் பார்த்தீங்கன்னா தேனி. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி. அடுத்து களக்காடு வனவிலங்கு சரணாலயம் களக்காடு திருநெல்வேலி. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர். அடுத்து வேடந்தாங்கல் வனவிலங்கு சரணாலயம் காஞ்சிபுரம். இதான் இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிட்டத்தட்ட பொறுத்துக்க எல்லாத்துக்குமே ஆன்சரை வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க.
143வது கேள்வி, குட்டி ஈனுபவைகளின் சிறப்பம்சம். குட்டி ஈனுபவைகளின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்சேய் இணைப்பு திசு. தாய்சேய் இணைப்பு திசு. 143க்கு விடை ஆப்ஷன் சி. அடுத்து 144வது கேள்வி, 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டது, அதை படித்து பார்த்து கூற்று காரணம் சொல்லணும். அடுத்து ஏ கூற்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது. காரணம், சரிவிகித உணவு சரியான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் மனநலத்திற்கும் உதவுகிறது அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்றும் காரணமும் சரி, மேலும் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. அடுத்து 145வது கேள்வி, இதுலேயும் கூற்றும் காரணமும் இருக்குது. கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை மற்றும் அரிசி கொதிக்கும் நீரில் மூழ்க வைத்து சமைக்கப்படுகிறது. இதனால் உணவுப் பொருளானது மிருதுவாகிறது. காரணம், பொதுவாக அனைத்து உணவுப் பொருட்களையும் நம்மால் பச்சையாக உண்ண முடியாதுன்றிருக்கு. இது ரெண்டுமே சரியான கூற்று. இந்த கூற்றிற்கான காரணமும் சரி. அதனால் ஆப்ஷன் ஏ. அடுத்து 146வது கேள்வி, இதுவும் கூற்று. பார்த்தீங்கன்னா கூற்று 1, கூற்று ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்காக காடுகளை அழிப்பதை காடு அழிப்பு என்கிறோம். சரி. பல்வேறு தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களின் அழிவிற்கும் காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளது அப்படின்றது. பல்வேறு தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களின் அழிவிற்கும் காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளதுன்றிருக்கு. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆனால் காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றிற்கு உண்டான சரியான விளக்கம் அல்ல. அதனால் ஆப்ஷன் பி. 2 கூற்று சரி, நான் சொன்ன காரணம் கேட்ட கூற்றுக்கு உண்டான காரணம் இல்லை. அதனால் ஆப்ஷன் பி. 147வது கேள்வி, தவறான ஒன்று கூற்றை கேட்டிருக்காங்க. இதில் தவறானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரானது எதிர் புவி சார்பசைவாகவும் நேர்வொளி சார்பசைவாகவும் உள்ளது. வேரானது எதிர் புவி சார்பசைவாகவும் நேர்வொளி சார்பசைவாகவும் உள்ளதுன்றிருக்கு. இதுதான் தவறான கூற்று. ஆப்ஷன் சி. 148வது கேள்வி, ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 முதல் 18 முறை. ஒரு நிமிடத்திற்கு ஒரு மனிதன் சராசரியாக 15 முதல் 18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகிறான். ஆப்ஷன் பி. அடுத்து 149வது கேள்வி, ஏபி இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு விபத்தின் காரணமாக அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. அவருக்கு எந்த இரத்த வகையை செலுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம், அதேமாதிரி ஓ வகை, அந்த யூனிவர்சல் டோனர் ஓ, இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 4மே கொடுக்கலாம். அதனால் இதுக்குண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த டிஇடி பேப்பர் தாள் 1க்கு உண்டான கடைசி கேள்வி 150வது கேள்வி சயின்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆவி சுருங்குதல், வரிசை 1 வரிசை 2 கொடுத்துருக்காங்க. ஆவி சுருங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீராவி நீராக மாறுதல், இதுக்கு பேர் ஆவி சுருங்குதல். அடுத்தது வீழ்படிவாதல். வீழ்படிவாதல் அப்படிங்கிறது நீர்த்துளிகள் மேகமாதல். அடுத்த ஆப்ஷன் 3வது வந்து பார்த்திங்கன்னா கடலை நோக்கி செல்லுதல் அப்படின்னா நீரோடை கடலாகுதல். அடுத்து 4வது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவியாதல். ஆவியாதல் அப்படிங்கிறது நீரானது நீராவியாதல், அதுக்கு பேர் தான் ஆவியாதல். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, பிக்கு வந்து 1, அடுத்த சிக்கு வந்து 4, அடுத்த டிக்கு வந்து 2. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான ஆப்ஷன் பி. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேப்பருக்கு உண்டான கொஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டிஆர்பியில் கொடுத்தது இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷினுக்கு வந்து ஸ்டார் மார்க் இருக்கிறதுனால அதை அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் மார்க் கிடச்சிரும். இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்தோன்னே உங்களுக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து நீங்கள் தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் கொடுங்க. இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சரியான விளக்கம், சப்போஸ் கொஷினுக்கு உண்டான ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கொஷின் அந்த ஆன்சர் எதுவும் தப்பாக இருந்துச்சு, ஆன்சர் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது இந்த ஜூலை 22 தான் கடைசி தேதி, அதுக்குள்ளே பண்ணணும். ஸோ நாளைக்கு ஈவினிங் பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் அப்ஜெக்ஷன் எந்தெந்த கொஷின் சொல்கிறீங்களோ அதுக்கு உண்டான ப்ரூஃபோட அதை சரியாக அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம்.
ஏன்னா இன்னும் ஒரு 2 days இருக்கிறதுனால அது கூட நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட், எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.